Viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10 Omniverse Season 6 Episode 8 Universe with Tennyson. பண்ண அழகான நகரமான பெண்முட்டை காட்டுறாங்க. அப்ப நம்ம பெண்ணூருக்கும் அப்படியே வண்டியில சம்மனு வந்துட்டு இருக்கும் போது பெண்ணுக்கு இதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸோட ஸ்மூத்தி டேஸ்ட் தான் நல்லா இருந்துச்சு. அழிஞ்சு போய் மறுபடியும் ஏலியனஸை வச்சு புதுசா ஒரு யூனிவர்ஸ் உருவாக்குனால அப்போத்துல இருந்து ஸ்மூத்தியோட டேஸ்டே நல்லா இல்லப்பா. ஆனா ரூமுக்கு யூனிவர்ஸ் ஒன்னும் அழிஞ்சு மறுபடியும் உருவான மாதிரி எந்த ஒரு ஃபீலுமே இல்ல. மாட்டாட்டேல நம்பவே மாட்டான். வேணா பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்தியோட டேஸ்டே மாட்டேன். இப்போ யூனிவர்ஸ் மறுபடியும் உருவாயிருந்தா கண்டிப்பா அழிஞ்சு உருவானது ரூமுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையான்னு சொல்லிட்டு வருவான். டப்புன்னு பௌமேனோட டெலிவரி வண்டி இடிச்சு தள்ளிட்டு போகும். ஏந்தாலே இப்படி எல்லாம் வண்டி ஓட்ட மாட்டானே, என்னாச்சு இவனுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போய் பார்த்தா கிட்டு நடிக்கிட்டு இருப்பாரு. என்னடான்னு பார்த்தா அந்த பிஸ்டி பையன் பின்னாடி இருந்து மிரட்டிட்டு இருப்பான். அவனை பார்த்தோன்னே பெண்ணுக்கு சாக்காயிடும். ஏன்னா போன எபிசோடெல்லாம் ஜெயில போட்டு தப்பிச்சான். டப்புன்னு எஸ்கேப் ஆயிடுறானே கொய்யாலேட்டு ஃபாலோ பண்ணி போவாங்க. அது வண்டி கண்டாரெல்லாம் இடிச்சு கண்ணா பின்னாடி போகுமா, இல்ல காரை ஓரக்கட்டியா இல்ல ஓரக்கட்டை வச்சுட்டுமா நீப்பா. ஆனா அந்த திருத்து பையன் அதெல்லாம் கண்டுக்காம கண்ட மேனிக்கு வண்டி ஓட்டுனதுனால ஒரு பெரிய பில்டிங்கே தரமட்டமாயிருச்சு. எதா இருந்தாலும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பண்ணலாம்னு ரூல்ஸ் சொல்லுவான். அடப்போப்பா ஆமியட்ஸ் வச்சுட்டு இதெல்லாம் சொன்னா அசிங்கம்னு நம்மளால எப்போ மாதிரி அப்படியே மிஸ்டர் பௌமன் வண்டியில ஒரு ஜப்பா போட்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அப்படி இப்படின்னு ஆட்டம் போட்டு ஆளை சுத்தி வளைச்சிடுவானே. பௌமன் தான் கெஞ்சுவாரு, எல்லாம் உதவி செய்யறேன்னு உபத்திரம் பண்ணிடுறாங்க. வேண்டாம் வரு. அப்பதான் பெருசு கீக்கா இருக்கும்னு சீனா போடுவான். பௌத்தவன் ஆயிடும். அவ்வளவுதான். உள்ள 2 பேருக்கும் சண்டை நடக்குமா. வண்டியை கண்ணா பின்னான்னு ஓட்டி பதத்தை விட்டு கீழே ஒரு பில்டிங்ல விட்டு ஏற்றுவாரு. நல்ல வேலை நம்மளால பிளான்ஸா மாதிரி எல்லாத்தையும் காப்பாத்தி கிறிஸ்டிக்க நச்சுன்னு பிடிச்சிருவான். அவனை பிடிச்சிருக்கும் போது ரூட்டு வண்டியா பட்டியல பேசிட்டு வருவான். ஐயோ தாங்க முடியல சாமிக்கு நேரம் பிளம்பர் டெஸ்ட் கூட்டு போவாங்க. ரெண்டுக்கு தான் சரியான கருப்பு. நாம பின்ன எத்தனை தேடி அவனை அரெஸ்ட் பண்றது சல்லி பையன். நான் அப்படி அவனை ஜெயில போறது ரூட்டு கூட்டு போவானே. அண்ணன் என் கிளைண்ட விட்டுருங்கன்னு ஒரு சவுண்ட். யாருன்னு பார்த்தா ஒரு அறக்கடலு. அதுதான் இன்டர்கேலக்டிக் கட்டானியமா, ஐ மீன் லாயரு. கிறிஸ்டிக்க வெளியெடுக்க வந்திருப்பாரு. வண்டியை தானே ஓவர் ஸ்பீட்ல ஓட்டினா இதெல்லாம் ஒரு குத்தமானியாப்பா. ஏன்னா டேய் கதையை அடிச்சு நொறுக்கி பிளாக் பண்ணி என்னையவே சாவடிக்க பார்த்தான். ஏது சுத்தம் இல்லையா வெற்றி விடுவேன் பிச்சைப்பா. அப்போ பெட்டாலிடேவும் கிராண்ட்பாவும் வந்து வேற வழி இல்லை, லாயர் வெளியே இருக்க வந்திருக்காரு, நம்ம விட்டுதான் ஆகணும் பாங்க. போன டைமும் இதேதான் நடந்துச்சான். அதனாலதான் பிஸ்டிக்கு அடிக்கடி வெளியில வந்துடுறான். குரூப் செக் பண்ணி பார்த்ததுல பிஸ்டிக் மட்டும் இல்ல, அவனை மாதிரி கைதிங்க எக்கச்சக்க பேர் வெளியில வந்திருக்காங்க. அந்த வில்லப்பைய எல்லாருமே லாயரோட கிளைண்ட்ஸ். ஏன்டா இப்படி பண்றேன்னு கேட்ட எல்லா கேல்வன்ஸுமே சயின்ஸுக்காண்டி தான் அவங்க மூளையை யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த கேல்வன் கொஞ்சம் டிஃபரெண்டா லாயருக்கு யூஸ் பண்ணிருப்பான். அதான் சட்டத்துல ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தான் பெரிய லாயர் ஆகி எல்லா திருட்டு பயிலையும் அலேக்க காப்பாத்திடுவான். கஷ்டப்பட்டு குடிச்சவங்க எல்லாம் சாட்ட போறாங்க. வயிறு பத்தி தெரியாதான் பின்ன. உனக்கும் லாயர் வேணும்னா சொல்லி ஃப்ரீயா பண்ணி தரேன்னு ஒரு கார்டு கொடுத்துட்டு போவான். பிச்சைலான்னு பாப்பா பியாடா ஜாரி வீடுன்னு பாக்கெட்ல வச்சுக்குவான். அந்த பண்ணி போய் அலப்பறை பண்றான்னு பெண் அவன் மூஞ்ச புகைய வச்சு ஜெயிலுக்குள்ள தள்ள கூட்டு வந்திருப்பான். லாயர் அலேக்க கூட்டு போயிருவான். அப்புறம் அந்த யானை பையில விதிச்சு கூட்டு வந்திருப்பான். ஆனா லாயரை மதிச்சு வெளியே விட்டுருவானே. அதே மாதிரிதான் பிஸ்டினாவுக்கும் எவ்வளவு நாளா அரசு பண்ணி கூட்டு போனதுக்கு அப்புறம் கூட்டு வந்தாரு. ஆனா இப்ப அட்டாக் பண்ணி ஜெயிலுக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடியே லாப்பாண்டு பேசி மடக்குவான். வேணுக்கு செம காண்டாயி ஏண்டா செவுத்துல ஓட்டின செம்புனைக்கு ஒன்ன மாதிரி விசக்கிருமியாலதாக்கா சட்டமே நாரி போகுதுமா. நாம தப்பிக்கணும்னா என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாமா. ஏன் ஒரு நாள்லயே என்ன தேடி ஓடி வருவேன்பா. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லப்பா. அந்நேரம் பெண்ணுன்னு ஒரு சத்தம். என்னடான்னு பார்த்தா ஒரு குரூப் ஆஃப் செலஸ்டியல் சாம்பியன்ஸ் வந்து இந்த மாதிரி பெண்ணு இந்த யூனிவர்ஸையே ரீக்ரியேட் பண்ணால, அதான் அழிச்சு மறுபடியும் உருவாக்குனால அந்த மேட்டர் அவங்க கண்டுபிடிச்சு செம காண்டாயிட்டாங்க. சோ உண்மையா அவன் மாத்தி இருக்கான். அதனால உனக்கு தண்டனை உறுதி. கோர்ட்ல சந்திக்கிறேன் வாங்கிட்டு போயிடுவான். அவ்வளவுதான். பெண்ணுக்கு அள்ளு விட்டுரும். என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ளேயே பெண்ணை சல்லுன்னு கூட்டு போயிடுவாங்க. அதுவும் எங்க கோர்ட்டுக்கு. அங்க போனவனையே பெண்ணோட கேஸ் ஆரம்பிக்குது. ஜட்ஜி வேற யாரும் இல்ல, பெண்ணுக்கு தெரிஞ்ச டாம்ஸ்டாலுங்கிறவரு. அது மட்டும் இல்லாம அவனோட பெரிய பேனு இனாபாஸ். இதெல்லாம் ஒரு மேட்டர். நீ எப்படி பண்ணலாமானியாமா அதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்ப என்ன பண்றதுன்னா பெண்ணுக்கு ஆப்போசிட்டா ஒரு பெரிய குற்றமே கேஸ் போட்டிருக்கு. அதனால அவரால் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருவாரு. சோ இப்ப பெண்ணு குற்றவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாக்களிப்பு வைப்பாங்க. அதான் ஓட்டிங் சிஸ்டம். இந்த ஓட்டெடுப்புல பெண்ணுக்கு பஞ்சம் வந்தா எஸ்கேப். இதுல ஓட்டு போறவனுக்கு வேற ஒரு பரிசு காசு இருக்காமா. இப்ப பெண்ணு வாதாடுறானா இல்ல உனக்கு வக்கீல் மாறானான்னு கேட்பான். நான் எப்படியா வாதாடுவேன்னு சொல்லுவான். அப்ப அந்த லாயரோட காரை முன்னாடி பறியேந்து வரும். என்ன கொடுமைதான் இதுன்னு வேற பழி இல்லாம அவனையே கூப்பிடுவான். அவன் தான் சட்டத்தை கரைச்சு குடிச்சவனாச்சே. எது வரைக்கும் அவன் எந்த கேஸ்லயுமே தோத்தலையாமா. சரி இந்த இன்டர்கேலக்டிக் கோர்ட்ல எத்தனை டைம் வாதாடி இருக்கீங்கடா. இதோட சேர்த்தி சொன்னா ஒட்டிருப்பான். பெண்ணுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இன்னைக்கு அவனுக்கு
தண்டனக்காதான்னு கேஸ் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு டெவாரி ஹைபிரிட் ஃபர்ஸ்ட் விசாரிக்க போது நம்ம பவுமேன அந்த கிழவனை பத்தி சொல்லணுமா? வண்டி வண்டியா பெண்ணை திட்டுவானே, பெண்ணை பார்த்தவனே அவன் கொதற பெண்ணு பதற ஒரே கலவரமா இருக்கும். அப்புறம் என்ன அவனை விசாரிச்சு பார்த்ததுல பெண்ணு பவுமேனோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் தெரியாம டேமேஜ் பண்ணால அது எல்லாமே பிளே ஆகும். பெண்ணு அவன் பக்கத்துல வந்தாலே ஏதாச்சும் சேதாரம் தாண்டிடுவான். அவன் பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தது இருக்கு. யோ வக்கீல என்னையா பண்றனியாவா? ஏப்ப பாரு ஸ்டைலா போய் சரி இங்க டீ மாட்டேயா? பெண்ணே புதுசா ஒரு உலகத்தை உருவாக்கினாங்கிறது உண்மையா பொய்யானியாவா? அதான் பெண்ணை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அவனுக்கு அழிக்க மட்டும்தான் தெரியும், உருவாக்கலாம் தெரியாது நீடுவானா? சோ கேஸ் க்ளோஸ் ஆகி, ஏன்னா உலகத்தை அழிச்சு மறுபடியும் உருவாக்கினாங்க கேஸ். அடுத்த ரூட் சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க. சரி அவன் தான் பெண்ணோட நெப்ப க்ளோஸ் ஆச்சு, எப்படி நல்லா தான் சொல்லுவான்னு பெண்ணு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போராட்டி தெரியாதனமா மதிக்காம நடந்திருக்காரான்னு கேட்பான். அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. பெண்ணுக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. ஏன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சாதானே பெண்ணு ஃபாலோ பண்ணுவான். இப்படிதான் நடக்கணும் அப்படிதான் நடக்கணும்னு எத்தனையோ தடவை சொன்னேன். அவன் காது கொடுத்து கேட்கவே இல்லை. கோச்சா பார்ட்னரே வச்சுட்டானா? அடுத்து நம்ம வக்கீல் குடுத்து விசாரணை. அன்னைக்கு உலகத்தை அணையலாக்க வச்சு அடிச்சாங்கன்னு பஞ்சாயத்து. ஆனா உலகத்தை ரீகிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அணையலாக ஒர்க்காகாம போயிருக்கும். அதுக்கப்புறம் உள்ளதானே இவங்க எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். சோ அணையலாக அன்னைக்கு ஒர்க்காகவே போயிருச்சுமா. அப்படின்னா தான் உலகம் அழியவே இல்லையே, எதுக்கு ரீகிரியேட் பண்றான்? நோட்டீஸ் பாயிண்ட் ஒரு லாக் பண்ணிடுவான். அவ்வளவுதான். பெண்ணுக்கு உற்சாகம் தாங்க முடியாது. அடுத்து நம்ம பெண்ணையே விசாரிக்கிறேன்னு அந்த ஸ்டாஃபியர் உட்கார வச்சு பெண்ணுக்கு குடிச்ச மிஸ்டர் ஸ்மூத்தியோட கிரேப் ஜூஸையே கொடுப்பான். அதை குடிங்க, அப்புறம் நான் கேள்வியை கேட்கிறேன் பான. ஃபர்ஸ்ட் பெண்ணு வேண்டாம்பா, ஆனா குடிச்சுதான் ஆகணும்னு சொன்ன உடனே ஜரி பண்ணி தொலை கொண்டு குடிப்பான. அந்த ஸ்டாஃபியர் ஏதாச்சும் வித்தியாசமா தெரியுதான்னு கேட்பான. பெண்ணு அந்த கட்டுரையான ஜூஸை குடிக்க செம காண்டாயிடுவான். ஏன்னா பழைய ஸ்மூத்தியோட டெஸ்ட் தான் அவனுக்கு கிடைக்கவே இல்லையே. அந்த டென்ஷன்ல எல்லா மேட்டரையும் வளரிடுவான். ஓகே ஒத்துக்குது. அவனுக்கு என்னடா பழைய ஸ்மூத்தியோட டேஸ்ட் கிடைக்கலன்னு புதுசா ஒரு யூனிவர்ஸை உருவாக்கி பார்த்திருப்பான். அப்பவுமே அவனுக்கு பழைய அந்த ஜூஸோட டேஸ்ட் கிடைக்கல, இவரோட கிடைக்கலன்னு கதறுவான். மொத்தத்துல பெண்ணை உண்மை எல்லாம் ஒத்துக்கிட்டானா இதனால அந்த யூனிவர்ஸையே அழிச்சு விடுவாங்கப்பா. ஐயோ வளர்ச்சி முதல்ல இருந்தா பெண்ணு ஷாக் ஆயிடுவான். ஆனா இருடா நான் இன்னும் முடியலன்னு நம்மால கேட்டா உள்ள போய் இந்த செலஸ்டியல் சாம்பியன்ஸ் இருக்காங்களே அவங்க அடிக்கடி பிரபஞ்சத்தை மாத்திட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆஸ்மித்தோட கலரு குரல் சைஸ்ன்னு வகை வகையா இந்த மேட்ரு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல கூட அவங்க மாத்திட்டு இருப்பாங்களாமா. எதுக்காண்டி ஒரு சின்ன பையனை போய் தண்டிக்கணுமா? மக்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ தண்டிக்கணும்னா எல்லாத்தையுமே தானே தண்டிக்கணும். ஏன்னா பெண்ணை மாத்திட்டான்னு சொல்றாங்க, அவங்களும் தானே அடிக்கடி மாத்துறாங்க. தண்டனை கொடுக்கறதா இருந்தா எல்லாத்துக்குமே கொடுங்கன்னு மாசம் ஆர்கியூமெண்ட் முடிப்பான். அவ்வளவுதான். இப்ப எல்லாம் ஓட்டிங் போடுவாங்க. பார்த்தா சும்மா பச்சை பிச்சுட்டு போகும். அவ்வளவுதான். பெண்ணு எஸ்கேப்னு பார்த்தா ரெண்டு அதுக்கு மேல பிச்சுட்டு போகும். வாய்க்கிலேயே காதிலேயே தண்டனை கன்ஃபார்ம். அப்படி பெண்ணை குற்றவாளின்னு சொல்லிட்டு ஓட்டு போட்ட ஒருத்தனுக்கு குடுக்கல பிரைஸ் வேற. நீங்க பெண்ணு தான் சாக்காவான், ஆனா அந்த லாயர் சாக்கையே ஆக மாட்டான். இப்படித்தான் நடக்கும்னு அவனுக்கு நல்லா தெரியுமா. யூனிவர்சிட்டி எனக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போட்டுக்கிட்டாப்பா, அதை நான் பாத்துக்கிறேன்னு ஜட்ஜி கிட்ட பெண்ணு அவன் செய்யறதுக்கு நியாயத்தை சொல்லணுங்கிறான். சரி ஓகே நீவாங்க. ஆனா பெண்ணுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம பேசாம ஆம்னிட்ரிக்ஸ் அதுவாவே ஒட்டாயிடுச்சுன்னு சொல்லட்டுமா? ஏன்னா அடிக்கடி அப்படி ஆயிருக்கும்பானா அதை திருத்து பயில இந்த கேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டீங்கன்னா நான் அதை வச்சு ஒரு விட்ட போட்டிருப்பேன்ப்பா. கேட்டாதானே. அப்புறம் பெண்ணை மாற்றி அடிச்சு ஏறிய நான் மாற சொல்லி இப்ப எல்லாருமே பெண்ணுக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போட்டதால மேல்முறையீடு பண்ணி பெண்ணு சண்டை போட்டு ஜெயிச்சு அவன் பக்கம் இருக்க நியாயத்தை சொன்னான்னா எல்லாம் ஒத்துக்குவாங்க. சண்டைக்கு சரின்னு சொல்லிட்டு அந்த சாம்பியர் என்ன பண்ணுவான்? அவனோட கிளாடியேட்டர் ஒருத்தனை களத்துல இறக்குவான். அவனே ஏறி இருந்துச்சு. அவகிட்ட போய் போராம்சா சண்டை போட்டா விளங்குமா? சும்மா அங்க இங்கன்னு பஞ்சி வந்து வெளியே கழிச்சுவான். இப்போதைக்கு நீ அட்டாக் பண்ண எந்த ஏரியா வேணாலும் மாகாண லாயரை சொல்லிடுவாரு அப்படின்னா ஓகேன்னு ஐகாயா மாதிரி போய் அட்டாக் பண்ணுவான். அப்பவும் வேலைக்கு ஆகாது. குரூப்புக்கு தான் ஏலியன் எக்ஸாம் மாறுறான், அப்பதான் ஜெயிக்க முடியுமா? ஏன்னா நானாதான் மாட்டேங்கிறேன், நான் சொல்ற ஏலியனா எங்க மாறுதுன்னு வாட்ச் அடிப்பான். வந்தது ஏலியன் எக்ஸு. அப்புறம் பஞ்சி அடி பண்ணி பார்த்தா அப்படியே உறைஞ்சு போய் நிற்பான். ஏன்னா அந்த சேப்பியன்ஸ் ரெண்டு பேர்த்தையும் சமாளிக்கணுமே. அவங்க ரெண்டு பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணாதான் இவங்கிட்ட வந்து சண்டை போட முடியும். அதனால எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம மட்டும் இந்த கேஸ்ல தோத்துட்டோம்னா மொத்த யூனிவர்சிட்டியுமே தோத்து போச்சுன்னு அர்த்தம். சீக்கிரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கமான் குயிக்குமா. அந்நேரம் பெரிய அதிர்வு. என்னடானா அந்த கிளாடியேட்டர் போட்டு வெண்ணையை கட்டிட்டு இருப்பான். வெண்ணை இப்படி பேசிட்டு இருக்க மேட்டர் அவனுக்கு தானே தெரியும். தூக்கிட்டு அந்த மேட்டர் தெரியாது. சார்பியர் தான் எடுத்து சொல்லுவான். முதல்ல அவன் மனசாட்சி கூட பேசி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்தாதான் அவனால அசைய முடியும். பண்ண எவ்வளவு நேரம் ஆகுன்னு கேட்பான். யாருக்கு தெரியும்? மாச கணக்கில் ஆகலாம், வருஷ கணக்கில் ஆகலாம். ஏன்னா அவங்க டிஸ்கஷன் தான் எண்டே இல்லாம போகுமே. வெண்ணு சீக்கிரமா முடிவெடுங்கன்னு கதறுன்னு அங்க கதறிட்டு இருப்பான். இங்க அவன் ஏலியன்ஸை போட்டு டின்னி கட்டிட்டு இருப்பான். குரூப் பெண் அடிக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம மேட்சை நிறுத்துங்க, இது போக்காட்டோமா. இப்ப அவங்க மேட்சை நிறுத்தினாங்க. பெண்ணோட சைடு கேஸ் போட்டு போயிடும். அதனால வேற வழி இல்லாம அவனை அடிச்சு விட்டுருவாங்க. அப்புறம் பெண்ணு அவங்க கிட்ட கஷ்டப்பட்டு பேர பேசி கொஞ்ச நேரம்
எல்லாரும் ஏலியன்ஸோட கண்ட்ரோலை என் கையில கொடுங்க, நான் இந்த யூனிவர்ஸை காப்பாத்திடுறேன், அதுக்கப்புறம் எத்தனை யுகத்துக்கு வேணாலும் டிஸ்கஸ் பண்ணி தொடங்க, என் உத்தர எடுக்காதீங்கப்பா. அந்நேரம் பார்த்து அந்த கிளாடியேட்டர் வாங்கி வந்து ஒரே அடியில பெண்ணோட தோழியை முடிக்கலான்னு வருவான். எங்க பெண்ணு எப்படியோ சட்டு புட்டுன்னு பேசி 2 பேர்த்தையும் கன்வின்ஸ் பண்ணிடுவான். கரெக்டா அவன் அடிக்கும் போது இவன் புடிச்சு ஒரு அடி, அவ்வளவுதான் பெண்ணோட கண்ட்ரோலுக்கு ஏலியன்ஸ் வந்தாச்சு. சண்டை சும்மா அடல் பறக்க நடக்கும். பெண்ணுதான் சும்மா வெளி வெளியே வெளுத்து கட்டுவானே. அப்ப அந்த கிளாடியேட்டர் பெரிய சைஸுக்கு மாதிரி பெண்ணை பச்சக்கன்னு பிடிச்சிருவான். சோ உள்ள மாட்டிட்டு போராடிட்டு இருப்பானா. அந்த 2 பேர்த்தையும் ஹெல்ப் கேப்பா, முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. கிளாடியேட்டர் தான் செமலக்கு. ஏன்னா அவனுக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ அது அவனே சொந்தமா இருக்கிறான், எந்த ஒரு தடங்களும் இல்ல. இல்ல அப்பதான் பெண்ணுக்கு ஒரு ஐடியா வரும். அப்படின்னா அவனை நிறைய முடிவு எடுக்க வச்சலான்னு கையில இருந்து பிச்சுட்டு வெளியில வருவான். பார்த்தா ஒரு ஏலியன்ஸ் இல்ல, எக்கச்சக்கமா இருக்கும். அவன் என்ன பண்றது தெரியாம கன்ஃபியூஷன்ல இருப்பான். ஒரு பெரிய பிளாக் ஹோல் மாதிரி உருவாக்கி அவனை உள்ள தள்ளி விட்டு பெரிய கட்டிடுவான். சோ மேட்ச் முடிஞ்சது, ஜெயிச்சுட்டான். இப்ப கோர்ட்ல என்ன தீர்ப்பு சொல்லுவாங்கன்னா, அந்த சம்பவம் நடக்கும் போது பெனி ஏலியன்ஸா மாறி அவனால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. சோ அவனை விடுவிக்கணும்னு சொல்லிட்டு டெசிஷன் எடுக்க உசுறு எடுத்தாங்களே 2 பேரு, பெலிகஸும் செரீனாவும். அவங்க 2 பேரும் தான் குற்றவாளி. அதுக்காண்டி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு 5 பீஸ் சக்கரவர்த்தி தனியா கொடுக்கணும்னு இருவாரு. 2க்கு போவோம் உச்சி மண்ட வரைக்கும் ஏறும். எல்லா ஏலியனுக்கு 5 பீஸ் கொடுக்கறதுக்கான இவ்வளவு பெரிய கோர்ட்டு வக்கீல், இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து, எதிர அந்த வக்கீல் வேற பில்டப். இன்டர் கேலக்டி கோர்ட்ல முதல் கேஸ்ல ஜெயிச்சுட்டாங்க. அடம் பொய்யால இனிய புது அவன் வாயில மண்ணெண்ணி போட்டு வந்ததுல செம டென்ஷன் ஆயிடுவான். அப்ப அந்த லாயருக்கு ஒரு பொன் காட்சியோ, லாயரே எங்களை காப்பாத்துங்க நாட்டியா 50 பேர் மறைஞ்சி நேரம் பிளம்பர்ஸ் ஹெட் குவார்டர்ஸ் வந்துருவாங்க. பார்த்தா எல்லா கைதியும் ஒரே சிறையில போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்களா. அதான் அந்த லாயர் பைய பார்த்துட்டு, எப்படி நீங்க எங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் இப்படி அடைச்சு வைக்கலாம், எது நல்லதுக்குன்னு கத்துவான். ட்ரூத் இந்த மாதிரி பெண்ணை இவர் தான் காப்பாத்துறாரு. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஆச்சரியம். அப்புறம் என்ன, பெண்ணு டென்ஷனோட டென்ஷனா எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அவனை காப்பாத்துறதுக்கு நன்றி வாங்குவான். நன்றியை தூக்கி குப்பையில போடு, பில்ல பே பண்றா பெண்ணுன்னு சொல்லி கைரேக வைக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு காடு போட்டு முடிக்கிறான்.